ஒரு பக்கம் பார்வதி அவங்க பண்ற விஷயங்கள் அரோரா அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகி நான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாலும் பார்வதி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்பவே வேதனையில அழுகும்போது எஃப்ஜே அவரு அரோரா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஜே எதுக்கு எல்லார்கிட்டயும் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் 9 வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல மந்தமா இருந்தாலும் இப்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. என்னதான் நிகழ்ச்சி சூடு பிடிச்சாலுமே தொடர்ந்து சண்டையும் பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. சண்டை பிரச்சனை இருந்தாதான் அதை பத்தி அதிகமா பேசுவாங்க. வழக்கமா பிக் பாஸ் போட்டியாளர்கள் சக போட்டியாளர்களை தொகுப்பாளர்களை தான் வெறுப்பேற்றுவாங்க. ஆனா சீசன் 9 போட்டியாளர்கள் பிக் பாஸையே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கிற டாஸ்க ஒழுங்கா பண்றதில்ல, சண்டை போட்டாலும் டாஸ்க பண்றதில்ல. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில சண்டை மட்டுமே போடுறாங்க, டாஸ்க பண்றதில்ல. பிக் பாஸ் வீட்டுல புதிய காதல் ஜோடிகள் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பார்வதி அவங்களும் கம்ருதீன் அவங்களும் தான். முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொன்ன பார்வதி அவங்க இப்ப கம்ருதீன் அவங்கள காதலிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைக்கு பேட்டரி எல்லாம் கலட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான பிக் பாஸ் கூட ஒரு முறை வார்ன் பண்ணாரு. ஆனாலும் இவங்க இதைவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி அவங்களும் அரோரா அவங்களும் கம்ருதீன் அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ருதீன் கிட்ட அரோரா பற்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரோரா கம்ருதீன் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பார்வதி இப்படி சேர்ந்திருக்காங்கன்னு அரோரா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பார்வதி பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஆதிரை அவங்க கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அரோரா அவங்க கிட்ட. அரோராவும் தனக்கும் கம்ருதீனுக்கும் எந்தவித உணர்ச்சியும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. பார்வதி அவங்க அரோராவை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அவங்களும் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வினோத் அவரு எஃப்ஜே அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அரோரா பெரிய காவிய காதல், இது கன்றாவியான காதல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கானா வினோத் அவரு நீ தானே அழுத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அவரை ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பாருக்கிட்ட தெளிவா சொன்னேன், அவங்க எல்லார்கிட்டயுமே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எனக்கு இல்ல. பார்வதியும் கம்ருதனும் ஜாடிக்கு ஏத்த மூடி அப்படிங்கிற ஆத்திரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அரோரா அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் வெளியே அரோராக்கு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறது தான் அரோரா அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா பார்வதி அவங்க அரோரா அவங்கள டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க பேசுறத நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படின்னு தாங்க இருந்துச்சு. அரோரா, பார்வதி, கம்ருதீன் இவங்களோட இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இவங்கள சீக்கிரமா யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க.